ஏற சிங்கம் இப்ப கொலை பசியில இருக்கு. காதுக்குள்ள எதுக்கு வந்து கரடி மாதிரி கத்தினுக்கிற? கொலை பசியில இருக்க. கொலை பசியில இருந்தா வீட்டுல போய் சோறு துண்ணு, கடையில போய் பன் வாங்கி துண்ணு, ஒர்க்ஷாப்ல எதுக்கு வந்து கத்தினுக்கிற? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, பஞ்சர் போட்டு தர முடியுமா? பஞ்சருக்கு 40 ரூபா சில்லறைக்கு தாடா உங்ககிட்ட. டெபிட் கார்டு இருக்கு. மண்டே போந்துரும் போ. அடிங்க. ஏய், நான் மட்டும் என்ன ஆப்பிரிக்கால இருந்தா வந்து கடை போட்டு நிக்கிறேன். நானும் இந்தியன் தான்டா. எங்க அப்பா தாத்தா எல்லாம் இந்தியன் தான். சரியா? போ. கொலை பசியில இருக்க. பரோட்டா இருக்கா? சூடா இருக்கு. சூடா இருக்கா? 2000 ரூபாய் இருக்கு. 2000 பரோட்டா கட்டுங்க. 2000 ரூபாய்க்கு பரோட்டாவா? வேணா 1000 ரூபாய்க்கு பரோட்டா, 1000 ரூபாய்க்கு குஸ்கா கட்டவா? ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் பில்லு குத்துற கம்பி வச்சு வாயில குத்திப்பேன். ஓடுங்க. கொலை பசியில இருக்க. 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இருக்கா? ஏடா, அங்க எல்லையில நம்ம ராணுவ வீரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னால ஒரு 4 நாள் கொலை பசியில கூட இருக்க முடியாதா? சிம்மாடா, நரசிம்மா. தூக்கி அடிச்சிருவோம் பாரு. மோகனா, என் கண்ணே. மோகனா, என் ஆசைக்கு இணங்கி விடு. இல்லை என்றால் இன்று இரவே உன்னை 500 ரூபாய் தாளை போல் செல்லா காசாக்கி விடுவேன். ஜாக்கிரதை. கொடியவனே, என்னை விட்டு விடு. மோகனா, எளிதில் விட்டு விடுவதற்கு நீ என்ன 1000 ரூபாய் தாளா? இல்லை மோகனா, பொத்தி பொத்தி வைக்கின்ற 100 ரூபாய் தாள். வா கண்ணே, வா. எங்கே ஒரு முறை என்னை அத்தான் என்று ஆசையாக கூப்பிடு. குரங்கு மூஞ்சி. மோகனா, என்ன என்ன இதயமே இல்லாத ஏடிஎம் மிஷின் என்றா நினைத்தாய்? இல்லை மோகனா, இல்லை. இழுக்க இழுக்க இன்பத்தை அள்ளி கொண்டு வரும் கிரெடிட் கார்டு நான். வா கண்ணே, வா. நான் கூச்சலிடுவேன். கூச்சலிடுவாயா? மோகனா, என்ன பிதற்றுகிறாய்? கோடிக்கணக்கான மக்கள் வங்கியின் வாசலிலே குமரிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் குரலை யார் காதிலும் விழவில்லை. உன் ஒருத்தியின் குரலா கேட்கப் போகிறது? இல்லை மோகனா, இல்லை. மோகனா, அங்கே பனிமலை முகடுகளிலே நம்முடைய போர் வீரர்கள் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு பலாத்காரத்துக்கு சத்தம் போடாமல் கூட இருக்க முடியாதா? பாஷாங்குக்காரி, தேச துரோகி, உன்னை என்ன செய்கிறேன்? தள்ளி போக சொல்லாதே இதழும். அவன் சொல்ற பார்க்கணும். பாட்டு கேக்குறீங்களா? அர்ஜென்ட் மேட்ருங்க. அக்கா, நம்ம பணமெல்லாம் பத்திரமா இருக்கு. எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல போட்டோம்ல. சுருக்கு பேலையே வச்சிருக்கு. நான் என்ன கிளவியா? ஏண்டா நம்ம வாட்டுக்காரங்கம்மா ஏதோ சொல்ல வந்திருக்கிறான். என்னையா பைப் உடைஞ்சு போச்சுங்க. சாகர தண்ணியெல்லாம் குடிக்கிற தண்ணியோட கலந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு வீட்டுல எல்லாம் அதைத்தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளை பாவங்க. அந்த பார்டர்ல நம்ம வீரர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. 4 நாளைக்கு நீங்க சாக்கடை தண்ணி கூட குடிக்க முடியாதா? நானே பயங்கரவாதிகளோட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன நேரம் லூசு பயல. உழைச்சி சம்பாதிக்கிற எங்களுக்கு இல்லாத நாட்டு பற்றாங்க இவனுங்களுக்கு எல்லாம் வந்துச்சு.
வார்டு கவுன்சிலர்லாம் ராணுவ தளபதி ரேஞ்சுக்கு பேசினா நாங்க எங்க தாங்க போறது? இந்த நாட்டுல நியாயமே கிடையாதுயா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ. மக்கள் நலனிலும் தேச நலனிலும் அக்கறை உள்ளவர்கள் சும்மாடாட்சிக்கு Facebook பக்கத்தை லைக் செய்யுங்கள், ஷேர் ஷேர் செய்யுங்கள்.